Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நமக்காக தரித்திரரானார் என்று வாசிக்கிறோம். நம் நிமித்தம் அவர் தரித்திரரானாராம். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர் தான், இருந்தாலும் நம்முடைய நிமித்தம் அவர் தரித்திரரானார். திருப்போம் யோவான் 12ஆம் அதிகாரம். இயேசு இந்த உலகத்துல தரித்திரரா இல்லை. எப்ப இயேசு சுமந்தார், நம்முடைய தரித்திரத்தை சுமந்தார். சொல்றாங்க பூமியில வந்தப்ப தரித்திரரானார்னு. கிடையாது என்பதை காண்பிக்கிறதுக்காக தான் அப்படி சொல்றேன். யோவான் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம் 12 3ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நலதளம் என்ற தைலத்தை ஒரு ராத்தில் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களிலே பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரர் கூடாமல் போனது என்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறவனானபடினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ண நாளுக்காக அதை வைத்திருந்தாலும் சொல்றார். இப்ப 8ஆம் வசனம் தான் ரொம்ப முக்கியம் பாருங்க. இதுதான் பிக்கஸ்ட் ப்ரூஃப் நான் நினைக்கிறேன். இயேசுவே நீர் தரித்திரரா இருந்தீர் அந்த உலகத்துல இருக்கும்போது அப்படின்னு கேட்டா அவர் என்ன பதில் சொல்வார்? நம்ம 1008 சொல்லலாம் அவரை பற்றி. அவர் தரித்திரமா இல்ல, அவர் ஐஸ்வர்யமானா இருந்தாருலாம். சிலர் சொல்லலாம் இல்ல அவர் தரித்திரமா தான் இருந்தாருன்னு சொன்னாரு அப்படின்லாம். அவர் என்ன சொன்னார்? அவருடைய வாயிலிருந்து வந்தது என்ன? லெட்ஸ் கெட் இட் ஃப்ரம் தி ஹார்சஸ் மவுத். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, குதிரையே பேச வச்சிருவோம், அதுவே சொல்லும் என்னன்னு அப்படிங்கிற மாதிரி இயேசுவே சொல்றாரு. அவர் தரித்திரத்துல இருந்தாரா? அவர் தன்னை தரித்திரர் என்று சொல்லிக் கொண்டாரா? அல்ல கவனிங்க 8ஆம் வசனம். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். 2 குரூப்பா பிரிச்சுட்டாரு. தரித்திரர்லாம் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், ஆனால் நான், இங்கிலீஷ்ல அப்படியே தான் வருது, பட் me you have not with you. The poor are always with you but not me. தரித்திரர் உங்களோட இருக்காங்க ஆனா நான் இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? தரித்திரம்லாம் எப்ப உங்களோட இருக்கிறாங்க, ஆனா நான் தரித்திரம் இல்ல. இருக்கிறீங்களா? நான் ஏழை இல்ல. அவர் வாயிலிருந்து வருது பாருங்க. தரித்திரம்லாம் எப்போதும் உங்களோட இருக்கிறாங்க, ஆனால் நான் யாரு? வானத்திலிருந்து இறங்கி வந்தவர், வானத்தை பூமி உண்டாக்குறவர். பூமியும் அது நிறைவும் என்னுடையது, சமுத்திரமும் அது நிறைவும் என்னுடையது, வானங்களும் வானாதி வானங்களும் என்னுடையது. நான் கர்த்தர். நான் எப்போது உங்களிடத்துல இல்ல. நான் உலகத்துல எல்லா ஐஸ்வர்யவான்களை காட்டிலும் பெரிய ஐஸ்வர்யவான். தரித்திரர்கள் உங்களிடத்துல இருக்கிறாங்க, ஆனால் நான் எப்போது உங்களிடத்துல இருக்க மாட்டேன். நான் உங்களுக்கு திட்டவட்டமா சொல்றேன் இந்த வசனத்தின் அடிப்படையில, இயேசு தரித்திரராய் இந்த பூலோகத்துல வாழவில்லை. ஏன் சொல்றேன்னா நிறைய பேர் சொல்லிட்டு போயிட்டாங்க பாருங்க, அப்படியே காலாகாலமா இயேசு பாவம் ஏழை, இயேசு அப்படி தரித்திரரா இருந்தாரு. அதனால இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு எல்லாம் என்ன பேர் ஆகி போச்சு? ஏழை சாமியை கும்பிடுற ஏழை கிறிஸ்தவங்க. இவங்க எல்லாம் அவங்க சாமி ஏழை சாமி, அதனால இவங்களும் ஏழை. நான் சொல்றேன் எங்க சாமி ஏழை சாமி இல்ல. வானத்தையும் பூமி உண்டாக்கி பூமி அது நிறைவும் சமுத்திரத்தை நிறைவும் என்னுடையதுன்னு சொன்ன அந்த சாமி இவர் ஏழை சாமி ஆக்கிட்டாங்க ஜனங்க. தப்பான விதத்துல போதிச்சு இவர் ஏழை ஆக்கிட்டாங்க. அவர் சொல்றாரு தரித்திரர் எப்போதும் உங்களோட இருக்கிறாங்க, ஆனால் நான் எப்போதும் உங்களோட இல்ல. தரித்திரர் வேற நான் வேறங்கிறாரு. நான் பெரிய ஐஸ்வர்யவான், எல்லா ஐஸ்வர்ய காட்டிலும் பெரிய ஐஸ்வர்யவான் என்கிறார். இருக்கீங்களா? அப்ப இயேசு எப்போ சுமந்தார்? அதான் கேள்வி. எப்போ தரித்திரரானார்? பூமியில வந்தப்ப தரித்திரரால, இங்க வாழ்ந்தப்ப தரித்திரரால. 2 Corinthians 8:9 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நம் நிமித்தமாக அவர் தரித்திரரானாரே. நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி அவர் தரித்திரரானாரே. எப்ப தரித்திரரானார்? எப்ப ஏழையானார்? எப்பொழுது தரித்திரம் அவர் மீது வைக்கப்பட்டது? நான் சொல்லுகிறேன், கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கும் போது, அங்கே பாடுபட்ட போது, அங்கே ரத்தம் சிந்தின போது, அவர் பிடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு, அவர் அங்கே துப்பப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு, அவருடைய வஸ்திரங்கள் அவரிடத்திலிருந்து உரிந்து கொள்ளப்பட்டு அவமான சின்னமாக ஒரு மேல வஸ்திரம் கூட இல்லாமல் அங்கே நிர்வாணமாய் தொங்கினாரே. அப்பொழுது நம் நிமித்தமாக இந்த தரித்திர சாபத்தை சுமந்து தீர்த்தார். கல்வாரி சிலுவையிலே அவர் தரித்திரரானார் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஏன் தரித்திரரானார் தான் பாருங்க நிறைய பேருக்கு விளங்க மாட்டேங்குது. சப்ஸ்டிடியூஷன் ஒன்னு இருக்குது, எக்ஸாம்பிள் ஒன்னு இருக்குது. இயேசுவின் உலக வாழ்க்கை நாம் பின்பற்ற வேண்டிய மாதிரி. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவானை வாசித்து நம்ம அந்த மாதிரியை பின்பற்றலாம், அவர் வாழ்ந்த மாதிரி வாழலாம். ஆனா கல்வாரி சிலுவை நாம் பின்பற்ற வேண்டிய மாதிரி இல்லை. இது சப்ஸ்டிடியூஷன். இது நமக்கு பதிலாக
நம்முடைய ஸ்தானத்திலே நம்முடைய பாவத்தை தனக்கு சொந்தமாக்கி கொண்டு, நம்முடைய நோயை தன் மீது எடுத்துக்கொண்டு, நம்முடைய தரித்திரத்தை தன் மீது எடுத்துக்கொண்டு நம்மை போல் ஆனார். நமக்கு சப்ஸ்டிடியூட்டா, நமக்கு பதிலாளாக அங்க மரித்தார். இத நாம் முன்மாதிரியை பின்பற்றுறது இல்ல. இயேசு பாவத்தை சுமந்தார், ஆனால் நான் பாவியா இருந்தேன்னு சொல்றோமா? நம்ம கிடையாது. இயேசு பாவத்தை சுமந்து தீர்த்ததுனாலதான் இன்னைக்கு பாவம் மன்னிக்கப்படுகிறது. இந்த பாவம் தான் அவரை சிலுவையில கொன்றது. ஆகவே இந்த பாவத்தை நான் வெறுக்கிறேன், பரிசுத்தத்தை நான் நாடுகிறேன். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இருக்கீங்களா? பாவத்தை ஏன் வெறுக்கிறோம் கிறிஸ்தவர்கள்? இந்த பாவம் தான் இயேசுவை சிலுவையில கொன்றது. அருமையானவர்களே, ரத்தம் சிந்த வைத்தது, பாடுபட வைத்தது. அதனாலதான் பாவத்தை வெறுக்கிறோம். பாவம் செய்யக்கூடாது. ஏன்? இயேசு அதுக்காக செத்தார், பாவத்தை சுமந்து செத்தார். ஏன்? பாவத்தினாலதான் அவர் செத்தார். ஆகவே நான் பாவம் செய்யக்கூடாது. அதே மாதிரி நான் சொல்லுகிறேன், என்னுடைய தரித்திரத்தின் நிமித்தமாக அவர் அங்கே தரித்திரரானார். ஆகவே நான் தரித்திரனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தரித்திர கோலம் நான் பூண்டு விடக்கூடாது. நான் போய் ஒரு பாவட்டி வவு எடுத்துடக்கூடாது. நான் இனிமேல் தரித்திரராய் இருக்க முடியாது, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, இது தேவையில்லைன்றார் ஆண்டவர். நான் தான் என்ன சிலுவையில ஒப்பு கொடுத்தேன் தரித்திரராகும்படி. உனக்காக நான் தரித்திரரானே, இப்ப நீ என்ன விட பெரிய ஆளா? சில சொல்றாங்க, ஆண்டவரே உனக்காக நான் தரித்திரரானே. கத்த சொன்ன பைபிளே மாத்திர, நீ நான் உமக்காக தரித்திரனாவே நான் இருந்து விட விரும்புகிறேன். பாவட்டி வாவுனா அதான். பாவட்டி வாவுனா ஒரு உறுதிமொழி எடுத்துறது. நான் இனிமே இப்படிதான் இருக்க போறேன். நாக்கும் ஒருத்தர் சொல்றாங்க, நான் செருப்பு போட மாட்டேன்னு ஒரு பிரதிஷ்டை பண்ணிட்டேன். பிரதர், நீங்க ஷூ எல்லாம் மாட்டீங்க, என்ன ஊழியக்காரங்க நீங்க? செருப்பு கூட போடுறது இல்லைன்னு பிரதிஷ்டை பண்ணிட்டு நாக்கும். ஒருத்தர் சொல்றாரு, நான் விலை உயர்ந்த வஸ்திரம் தரிக்கிறது இல்லைன்னு பிரதிஷ்டை பண்ணிட்டேன் பிரதர். இன்னொருத்தர் சொல்றாரு, நான் கரிமீன் ஒருபோது சாப்பிட மாட்டேன்னு பிரதிஷ்டப்பட்டேன். ஆண்டவருக்காக நான் பிரதிஷ்டை பண்ணிட்டேன். இவங்கெல்லாம் ஆண்டவருக்காக தரித்திரமாகறவங்க. இவங்க என்ன சொல்றாங்க, ஆண்டவரே நீர் பாவம் தரித்திரர், உம்முடைய தரித்திரத்தை நானே சுமந்துக்கிறேன். ஆண்டவர் சொல்ல, நீ தான் தரித்திரன், உன்னுடைய தரித்திரத்தை நான் சுமந்து தீக்கணும்னு சுமந்து தீர்த்தேன். ஆனால் அதுக்கு இப்ப அர்த்தமே இல்லாம இருக்குது, அதுக்கு மரியாதையே இல்லாம இருக்குது. நான் தீர்த்த பிறகு நீ என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், நான் தரித்திரத்தை சுமந்துக்கிறேன், நான் தரித்திரத்தை சுமந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த தரித்திரத்தை பற்றி மேன்மை பாராட்டிட்டு இருக்கிறேன். தாடி வளர்த்துக்கிட்டு நான் அதை போடுறது இல்லை, இதை போடுறது இல்லைன்னு இருக்கீங்களா? ஆகவேதான் நான் தரித்திரரா இருக்க முயற்சி பண்றது இல்லை. பாருங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு, பண்ணக்கூடாது. இது கிறிஸ்துவுக்கு அவமானம். நான் தரித்திரத்தை எம்ப்ரேஸ் பண்ணிக்க கூடாது, நான் அரவணைச்சுக்க கூடாது, தரித்திரத்தை விரும்ப கூடாது, தரித்திரத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்க கூடாது. எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் ஆண்டவரே. ஒருத்தர் சொல்றாரு, அரவணைத்து கஞ்சி போதும் ஆண்டவரே, 2 வஸ்திரத்துக்கு மேல அடியேன் வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று 1949 நான் தீர்மானம் எடுத்தேன். இன்றைக்கு வரைக்கும் அடியேன் இந்த தீர்மானத்தை கை கொண்டு வர. அத்தை சொல்ற, இது குப்பை உன் தீர்மானம். நீ என்ன பெரிய தீர்மானம் எடுத்த? 2 வஸ்திரத்துக்கு மேல வைத்துக் கொள்ள மாட்டேன். என்ன பெரிய, இதனாலதான் உலகம் ரட்சிக்கப்படுதா? இதனால எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கான்? உன்னை பார்த்தா பக்கத்திலேயே வரமாட்டான் யாரும். நான் விளையாட்டுக்கு சொல்லல, இது பாருங்க. கிறிஸ்தவ உலகம் தவறான ஒரு வழியில போய்கொண்டிருக்கிறது. இந்த தீர்மானங்கள்லாம் வேண்டாம் அருமையானவர்களே. ஆண்டவரே, என் நிமித்தம் நீர் தரித்திரரானீர், ஆகவே உமக்காக நான் ஐஸ்வர்யவானாய் இருப்பேன். உம்முடைய நாம மகிமைக்காக, உம்முடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக, உம்முடைய சுவிசேஷம் எங்கும் பரவும்படியாக, அறிவிக்கப்படும்படியாக, அதற்காக நான் ஐஸ்வர்யவானாய் இருப்பேன். அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். நான் கால் வைக்கிற இடத்தெல்லாம் எனக்கு சொந்தமாக்கும். என்னுடைய வழிகளை வாய்க்க பண்ணும். இருக்கீங்களா? அதற்கு ஒப்பு கொடுங்கள். அதற்கு ஒப்பு கொடுக்கும் போது கல்வாரி சிலுவைக்கு நாம் மரியாதையை கொடுக்கிறோம், கனத்தை செலுத்துகிறோம். இருக்கீங்களா? சிலர்லாம் பாக்குறாங்க, என்ன கோயில் இது, என்னமோ நினைச்சு வந்து உட்கார்ந்தீங்க. அதனாலதான் அந்த மாதிரி பிரதிஷ்டை எல்லாம் தேவையில்லை. என்ன பிரதிஷ்டை பண்ண கேட்பாங்க யாராவது, சொல்லுங்க. எந்த பிரதிஷ்டையும் பண்ணல. கர்த்தர் எனக்காக என்னத்தை சுமந்து மறிச்சு செத்தாரோ, எனக்காக எதுக்காக பாடுபட்டாரோ, அதை நான் சுமக்க போறதில்லை. அதுல இருந்து விடுதலையோட, பாவத்திலிருந்து விடுதலையோட, வியாதியிலிருந்து விடுதலையோட, தரித்திரத்திலிருந்து விடுதலையோட, தேவனுடைய நாமம் மகிமைக்காக வெற்றிகரமாக நான் வாழ வேண்டும் என்று அர்ப்பணிக்கிறேன். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆவி, ஆத்மா, சரீரம் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய கர்த்தர் என் மூலமாக கனம்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும், அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அதற்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்கிறீங்க? உள்ளங்களிலே இது உள்ள ஆணித்தரமாய் பதியட்டும். கல்வாரி சிலுவை பாவங்களை சுமந்த இடம் மட்டுமல்ல, உடன்படிக்கையின் இடம். பாவங்களை, என்னுடைய நோய்களை, என்னுடைய தரித்திரத்தை அவர் சுமந்து தீர்த்த இடம். இருக்கீங்களா? என் நிமித்தம் அவர் தரித்திரர் ஆனாரே, அந்த இடம் அது. ஆகவே நான் கல்வாரி சிலுவை எண்ணி பார்க்கும் போது என்னுடைய மனசுல என்ன இருக்க வேண்டும்? ஐஸ்வர்யம் இருக்க வேண்டும். நான் ஐஸ்வர்யவானாகும்படியாக, நான் நன்றாக இருக்கும்படியாக,
நான் வாழ்க்கையில உயர்த்தப்படும்படியாக, என்னுடைய தரித்திரத்தை நான் களைந்து எறிந்து போடும்படியாக, அதை மேற்கொள்ளும்படியாக, எனக்கு உதவி செய்யும்படியாக அவர் தரித்திரரானார். கல்வாரி சிலுவைனால அப்படிதான் பாருங்க. ஒருத்தர் சொல்றாரு, கல்வாரி சிலுவையில இயேசுநாதரே வாயை திறக்கல, ஆகவே நானும் வாயை திறக்காம இருந்துடுறேன். கிறிஸ்தவமே பெரிய அறிக்கைன்னு சொல்லி இருக்குது. கிறிஸ்தவனா வாயை திறந்து சொல்லிட்டே இருக்கணும். அதே அது இல்லைங்க, இயேசுநாதர் வாயை திறக்கலாம். அவர் ஏன் வாயை திறக்கலாம்? நீங்க வாயை திறக்காம இருக்கக்கூடாது. உங்க வாயில திறந்து பேசுறதுக்கு நிறைய இருக்கணுங்கிறதுனால தான் அவர் வாயை மூடிட்டு பேசாம இருந்தார். உங்க வாய் ஒரு ஜீவ விருட்சத்தை போல, உங்களுடைய வாய் ஜீவ வார்த்தைகளை பேசும்படியாக, உங்களுடைய வாய் வெற்றியை நிலைநிறுத்தும்படியாக, உங்களுடைய வாயை திறந்து நீங்க பிசாசின் மேலும் எல்லாவற்றின் மேலும் அதிகாரத்தை எடுக்கும்படியாக அவர் வாயை மூடிக்கொண்டிருந்தார். இருக்கீங்களா? சிலுவையில செஞ்சதை நீங்க செய்ய பார்க்காதீங்க. அவர் வாழ்க்கையில் எப்படி நடந்து கொண்டாரோ அப்படி நடந்து கொள்ளலாம். அது எக்ஸாம்பிள். சிலுவையில் நடந்தது வந்து சப்ஸ்டிடியூஷன். நமக்கு பதிலால அவர் நமக்கு பதிலாக அனுபவிக்கிறாரு. பதில்னா என்ன? நம்ம அனுபவிக்க கூடாது, அதனால அவர் அனுபவிச்சார். நம்மிலிருந்து அதை எடுத்து விடும்படியாக, நம்மை விடுவிக்கும்படியாக நமக்கு பதில் அவர் அனுபவிச்சிட்டாரு. அப்ப நம்மளும் அதை அனுபவிப்போம்னா அதுல அர்த்தமே இல்லாம போகுது. சப்ஸ்டிடியூஷன் ஐடியாவுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடு. இந்த பதிலாள் என்பது இந்த சிலுவையின் உபதேசத்துல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். என்னுடைய பதிலாள் அவர், எனக்கு பதில் அவர் மரித்தார், எனக்கு பதிலாக சுமந்தார், ஆகவே நான் சுமக்க தேவையில்லை. இது வாழ்க்கையின் ஒரு பெரிய தீர்மானமா இருக்க வேண்டும். என் நிமித்தம் அவர் தரித்திரரானார், என்னை ஐஸ்வர்யவானாக்கும்படியாக.